வணக்கம் மக்களே. நடிகர் வி.கே. ராமசாமியை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருமணம் நடக்கும் நாளில் போதையில் தூங்கிய வி.கே. ராமசாமி அவர்கள் தாலி கட்டிய தம்பி. இப்படி ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. மதுவால் பழம்பெரும் நடிகர் வி.கே. ராமசாமிக்கு நடக்கவிருந்த திருமணம் நின்று போன ஒரு கதையை இயக்குனர் பாரதி கண்ணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள்கிட்ட ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குன்னே சொல்லலாம். இயக்குனர் பாரதி கண்ணனோட ஒரு நேர்காணல் பேட்டியில் கண்ணாத்தாள் படத்தில் வந்த வடிவேல் நடித்த சூனா பானா கேரக்டர் மூலமாக தான் காமெடியை தாண்டி கொடியை பற்றி என்ன விஷயம் சொல்ல நினைக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு பதிலளித்த அவர், மறைந்த நடிகர் வி.கே. ராமசாமியோட எனக்கு நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கு. அவரோட வாழ்க்கையில் மதுவால் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி சொல்கிறேன். வி.கே. ராமசாமிக்கு திருமணத்திற்கு பெண் பார்த்து குடும்பத்தாரெலாம் ஓகே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ஜூன் 10 திருமணமும் நிச்சயிக்கப்பட்டுச்சு. பொதுவாகவே இந்த மது குடிக்கிறவங்க ஒரு செட்டாக சேர்ந்துருவாங்க. அந்த வகையில் நண்பர்கள்கிட்ட தனக்கு 10 திருமணம்னு சொல்லிட்டாங்க. 10 தானே, அதுக்கு இன்னும் 3 நாட்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நண்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இவர் 8 சென்னையிலேருந்து புறப்பட்டு 9 காலையில் மதுரைக்கு போயிருக்காங்க. அங்கே நண்பர்களோட சேர்ந்து நல்லா மது அருந்திட்டு போதையில் வி.கே. ராமசாமி அவர்கள் தூங்கிட்டாங்க. 10 வந்துருச்சு. அன்னைக்கு காலையில் அவங்க எழுந்து பார்க்கும்போது மணி 9:45 ஆகிருந்துச்சு. 10 மணிக்கு கல்யாண நேரம் குறிக்கப்பட்டிருக்கு. அவர் இருக்கிற இடத்துல இருந்து திருமணம் நடக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். பாவி பயல்களா, என்னோட வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லி தன்னோட நண்பர்களை திட்டிக்கிட்டே வேக வேகமாக கிளம்பி திருமணம் நடக்கிற இடத்துக்கு போயிருக்காங்க. வி.கே. ராமசாமி அவர்கள் சரியாக போய் இறங்கும்போது அங்கே ஆசீர்வாதம் நடந்துட்டு இருந்திருக்கு. அதாவது அந்த பெண்ணுக்கு வேறு நபரோட திருமணம் நடந்துருச்சு. வி.கே. ராமசாமியோட தம்பி அந்த பெண்ணுக்கு தாலி கட்டிட்டாங்க. அவருக்கு இந்த சம்பவம் ரொம்ப பெரிய அதிர்ச்சியும் கொடுத்துருக்கு. என்னடா இது, வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டாங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அருவா வேலு படத்தோட மூலமாக தான் நம்ம தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமாயிருக்காங்க பாரதி கண்ணன் அவர்கள். இதை தொடர்ந்து கண்ணாத்தாள், ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி, திருநெல்வேலி கரகாட்டக்காரின்னு சொல்லி பல வெற்றி படங்களையும் இயக்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நடிகராக பல படங்களில் தன்னோட திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது சீரியல்லையும் அவர் நடித்து வந்துட்டுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.